திடநிலைமை. பிராக் விதியை கூறு. பிராக் சமன்பாடு. n lambda is equal to 2d sin theta. n என்பது எதிரொளிப்பின் படி. lambda என்பது x கதிர்களின் அலைநலம். d என்பது தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. θ என்பது எதிரொளிப்பு கோணம். அதிமின் கடத்திகள் என்றால் என்ன? அதி குளிர வைக்கப்பட்ட சில சேர்மங்கள் எத்தகைய மின் தடையும் இல்லாமல் மின்சாரத்தை கடத்தும். இச்செயல்முறை அதிமின் கடத்திறன் எனப்படும். இந்நிலையில் உள்ள பொருள் பூஜ்ய மின் தடையை பெற்றுள்ளது. இப்பண்பை பெற்றுள்ள சேர்மங்கள் அதிமின் கடத்திகள் எனப்படும். அதிமின் கடத்திகளின் பயன்கள் யாது? அதிமின் கடத்தி ஜெனரேட்டர்கள் சாதாரண ஜெனரேட்டர்களை விட குறைந்த எடையும் சிறிய உருவ அளவையும் பெற்றுள்ளன. இவை குறைந்த ஆற்றலை பயன்படுத்துவதால் அதிக ஆற்றலை சேமிக்கலாம். அதிக திறன் கொண்ட தாது பிரிக்கும் இயந்திரங்களில் அதிமின் கடத்தி காந்தங்கள் பயன்படுகின்றன. அதிமின் கடத்தி செலினாய்டுகள் முழு உடலை ஆய்வு செய்யும் NMR ஸ்கேன் கருவிகளில் பயன்படுகின்றன. விட்ரியஸ் நிலைமை என்றால் என்ன? கண்ணாடி அல்லது விட்ரியஸ் நிலைமை என்பது திட மற்றும் நர்ம நிலைகளுக்கு இடையில் உள்ள நிலைமை எனப்படுவது. அலகுக்கூடு வரையறு. அலகுக்கூடு என்பது படிக திடப்பொருளின் எளிமையான அடிப்படை அமைப்பாகும். இந்த அமைப்பிலிருந்தே படிகமானது முப்பரிமாணத்தில் அமைந்துள்ளது. SC, BCC, FCC அமைப்புகளின் படம் வரைக. கனசதுர அலகுக்கூட்டின் வகைகள். எளிய கனசதுரம், பொருள்மைய கனசதுரம், முகப்புமைய கனசதுரம். ஒரு அலகுக்கூட்டிலுள்ள CSCl அலகுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுக. CSCl பொருள் மைய கனசதுர வகையை சார்ந்ததாகும். சீசியம் அயனி மையத்திலும் குளோரைட் அயனிகள் மூலைகளிலும் அல்லது குளோரைட் அயனி மையத்திலும் சீசியம் அயனிகள் மூலைகளிலும் அமைந்திருக்கும். ஒவ்வொரு சீசியம் அயனியை சுற்றி 8 குளோரைட் அயனிகளும் அல்லது ஒவ்வொரு குளோரைட் அயனியை சுற்றி 8 சீசியம் அயனிகளும் அமைந்திருக்கும். ஒரு அலகு கூட்டில் உள்ள குளோரைட் அயனிகளின் எண்ணிக்கை 1. ஒரு அலகு கூட்டில் உள்ள சீசியம் அயனிகளின் எண்ணிக்கை 1. ஒரு அலகு கூட்டில் உள்ள சீசியம் குளோரைட் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 1. புள்ளி குறைபாடுகள் என்றால் என்ன? இடப்பெயர்ச்சிக்கான அணுக்கள், அதிக எண்ணிக்கையிலான அணுக்கள், நிரப்பப்படாத அணுக்கள் ஆகியவற்றினால் ஏற்படும் குறைபாடுகள் புள்ளி குறைபாடுகள் எனப்படும். எடுத்துக்காட்டு: ஷாட்கி குறைபாடு, பிராங்கல் குறைபாடு. உலோகம் அதிகமுள்ள குறைபாடு பற்றி எழுதுக. NaCl படிகத்தை சோடியம் ஆவியில் வெப்பப்படுத்தும் போது மஞ்சள் நிறமாக மாறுகிறது. இதற்கு காரணம் சமன்பாடு அடிப்படை இல்லாத NaCl சேர்மம் உருவாவதே ஆகும். இச்சேர்மத்தில் சோடியம் அயனிகளின் எண்ணிக்கை சற்று அதிகமாக இருக்கும். இதுவே உலோகம் அதிகமுள்ள குறைபாடு எனப்படும். உலோகம் குறையும் குறைபாடு பற்றி எழுதுக. இக்குறைபாட்டில் அணிக்கோவை புள்ளியில் உள்ள ஒரு நேர்மின் அயனி இல்லாமல் போய்விடுகிறது. இதனால் உருவாகும் எதிர்மின் தன்மையை சமன் செய்வதற்கு மற்றொரு இரு நேர்மின் தன்மை கொண்ட அயனி அணிக்கோவை தளத்தில் உள்ளது. இக்குறைபாடு ஒன்றுக்கு மேற்பட்ட இணைத்திறன் கொண்ட இடைநிலை தனிமங்களில் ஏற்படுகிறது. எடுத்துக்காட்டு: FeO மற்றும் FeS படிகங்கள். அதிமின் கடத்து நிலைமாறு வெப்பநிலை. Tc என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு பொருளின் மின் தடையானது திடீரென பூஜ்ஜியத்தை அடைவதாகும். மூலக்கூறு படிகங்கள் பற்றி குறிப்பு வரைக. மூலக்கூறு படிகங்களில் உள்ள அணிக்கோவை புள்ளிகளில் மின்சுமையற்ற மூலக்கூறுகள் அமைந்துள்ளன. மூலக்கூறு பிணைந்துள்ள விசைகள் இரு வகைப்படும். இருமுனை, இருமுனை கவர்ச்சி விசை. எடுத்துக்காட்டு: பனிக்கட்டி. வாண்டர்வால்ஸ் விசைகள் மூலக்கூறு படிகங்களில் உள்ளது. Please subscribe our channel for more videos and educational contents.